ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம ஒரு கரும்பு ஜூஸ், அதாவது வீட்டிலே சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு கரும்பு ஜூஸு, கரும்பு இல்லாமல் ஒரு கரும்பு ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு கை போட்டு அரைச்சிக்க போகிறோம். வேண்டது உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும், எவ்வளோ அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் நல்லா ஒரு 1.5 பிடிக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெல்லம் வேணும், வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி இதை போட்டுட்டு இந்த ஐஸ் கட்டியும் போட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துருக்கேன். அப்புறமா வந்து புழியறதுக்கு வாங்க நம்ம இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். நான் இப்போ இதை நல்லா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து போட்டு விட்றேன். அரைச்சா ரொம்ப கொஞ்சம் தான் ஆகும் இல்லையா, அதனால் வந்து அப்படியே இது எல்லாமே வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி 1.5 கைப்பிடிக்கு தான் அரைச்சி இருக்கும். இப்போ இந்த கூடவே இந்த இஞ்சி வந்து போட்டுக்கிறேன். வெல்லமும் வந்து போட்டுக்கிறேன். இனி உங்களுக்கு வெல்லம் வேணாலும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கரும்பு ஜூஸ் சூப்பராக வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு உங்களுக்கு பரிமாறுறது காட்டுறேன். இப்போ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் வந்து புழிஞ்சாச்சு, நல்லா வடிகட்டியிருக்கேன். இதோட கூட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி வந்து கலந்துக்கலாம். நிறைய தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ கலந்துக்கோங்க நல்லா. இப்போ இதையும் நல்லா நிறைய தண்ணியும் கலந்துட்டு இங்கே பாருங்க, தண்ணி வந்து நிறைய வந்து கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வெல்லம் எதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அதே கரெக்டாக இருக்குன்னா அதே போதும். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா இதை வந்து கலந்துக்கிறேன். இப்போ இதை சர்வ் பண்ணால் நம்மளோட கரும்பு ஜூஸு சூப்பராக வீட்லேயே வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வளா வைக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஐஸ்கிரீம், அதாவது இது வந்து போட்டிருக்கேன், ஐஸ் கட்டி வந்து போட்டிருக்கேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் வந்து பரிமாறிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் நம்ம வீட்டிலே கரும்பு ஜூஸ் வந்து ரெடி பண்ணலாம். அது மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.